யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9லிருந்து 14 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இதோ சகலத்தையும் புதியதாக்குகிறேன் என்று சொன்னவர் சகல காரியங்களையும் புதியதாக்கப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அது ஒன்றும் தடைபடாது. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல மோசேயினுடைய ஜபத்தில் பல விதமான ஜபங்கள். அதில் இது ஒரு இன்டர்செசர், மத்தியஸ்த பண்ணுறது, ஒரு மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜபத்தை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் ஒரு ப்ரேயர்னுடைய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னு அன்றைக்கி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோன் வசத்தில் விட்டுட்டு மலைக்கு மேலே ஆண்டவரோட பேசுறதுக்கு ஆண்டவரோட போகிறான். அந்த மாதிரி அவங்க போயிட்டுருக்கும்போது மோசைக்கு என்ன நடந்துச்சோ, மோசையிலேருந்து ஒரு பதில் இல்லை, என்ன ஆயிட்டு அப்படின்னு தெரியாது. அப்படின்ன உடனே விக்கிரகங்களை உண்டாக்கி, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி உண்டாக்கி பலியிட்டு கொண்டாடுறாங்க. புசிக்கவும் குளிக்கவும் விளையாடவும் தொடங்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஆண்டவருக்கு பெரிய கோபம். ஆண்டவர் சொல்லியிருந்தார், கர்த்தர் சொல்லியிருந்தார், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு. நானே உங்களை நடத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்ன நினைக்கி சீக்கிரமாக மறந்து போயிடுவாங்க. நன்மையை மறந்து போயிடுவாங்க. தீமையை மறக்க மாட்டாங்க, நன்மையை மறந்து போயிடுவாங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இப்படி செய்யாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஜனங்களுக்கு எப்பவும் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த காரியம் இருந்துச்சுன்னா தான் அவங்க அதைத்தான் வொர்ஷிப் பண்ண விரும்புகிறாங்க. இந்தியாவில் நமக்கு பல கோடி தெய்வங்கள் இருக்குது. இதுக்கு காரணம் ஒரு தெய்வம் இருக்குது, சப்கா மாலிக், இந்த எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார், அது தெரியும். அவன் ஜனங்களுக்கு தெரியும். எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும், ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்றது தெரியும். ஆனாலும் தான் உண்டாக்கணும், கடவுளை தான் உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி பார்த்துருக்கணும். தான் உண்டாக்குற கடவுள் தன்னோட பேச மாட்டேங்கிறாப்லையே அப்படின்றது அந்த ஒரு எண்ணம் வர்றதில்லை. நம்ம தானே உண்டாக்கணும், நம்ம தானே கடையில் போய் வாங்கணும், அது எப்படி கடவுள் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஜனங்களுக்குள்ளே வர்றதில்லை. அப்படி அது ஜனங்களுடைய மனசை குருடாக்கி வச்சுருக்கிறது, அது ஒரு காரியம். அப்புறம் ஜனங்களுக்கும் அதுதான் பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி தான் செய்யணும். எல்லாமே பிரச்சனை. கிறிஸ்டியன் லைஃப்பில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு நினைக்கி தான் செய்யணும், நான் அதுக்கு அதிகாரியாக இருக்கணும். மூளைக்கு எல்லாம் தெரியணும். நிறைய பேர் சில காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை எதிர்க்கிறது ஒரு காரியம். முக்கியமான இது என்னென்னா, அந்த மூளைக்கு விளங்காது நிறைய விஷயங்கள். இந்த அற்புதம் நடக்கிறது மூளைக்கு விளங்காது, அந்நிய பாசை மூளைக்கு விளங்காது, ஆண்டவர் பயன்படுத்துகிற விதங்கள் அது மூளைக்கு விளங்காது, உபயோகப்படுத்துகிற நபர்கள் அது மூளைக்கு விளங்காது. நமக்கு மூளைக்கு விளங்காததெல்லாம் நம்ம எதிர்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள்லேயும் அதே மாதிரி தான். அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் மெஸ்ஸியா வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருந்ததை நம்பினாங்க, நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஜபமும் பண்ணாங்க. ஆனால் மெஸ்ஸியா வரும்போது அவங்களுக்கு மூளைக்கு விளங்கலை. இவர் எப்படி அது இருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க
ஒரு தோற்றம், ஒரு கற்பனை, ஒரு தோற்றம் அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளாக இயேசு இல்லாததுனால வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. கடைசி வரைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நாள் வரைக்கும் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலே அந்த காரியம் நடந்துடுச்சு. இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்க்குறோம். நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் வந்து இதைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்னா இன்றைக்கி வந்து ஜனங்களுக்கு வந்து எல்லாம் பார்க்கணும், தன்னுடைய இதில் வந்து தெரியணும், நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு வந்து விரும்புவாங்க இங்கே. அதனால் அப்படியே வந்து விக்கிரக ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஆண்டவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அழிக்கணும் அப்படின்னு வந்து மோசஸ்கிட்ட சொல்கிறார். மோசே வந்து ஆண்டவரோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படி தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு சபையிலே எப்படி ஒரு காரியங்கள் நடக்குது. பாஸ்டர் வந்து ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷன், தேவனோடு முகமுகமாக பேசுகிற ஒரு பாஸ்டர், தேவ சத்தம் கேட்டு அதை அப்படியே செய்கிற ஆள், அப்படியே சொல்கிற ஆள். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டனுடைய காங்கிரிகேஷனில் இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை என்னென்னு நினைக்க விசுவாசிகள் முரட்டாட்டம் பிடிச்ச விசுவாசிகளாக இருக்கிறார். ஆனால் பாஸ்டர் வந்து நல்ல ஒரு பாஸ்டர். ஆண்டவர் வந்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தின உடனே மோசே வந்து ஜெபிக்கிறார். ஒரு இன்டர்சஸராக வந்து மோசே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறவராக, ஒரு மன்றாட்டு வீரனாக மோசேனுடைய இந்த வசனங்கள் இருந்த மோசேனுடைய சில சுபாவங்களை வந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மோசே தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்பவர்கள், ஒரு ஒரு விசேஷமாக வந்து மன்றாடுபவர்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்கிற ஒரு நபராக இருக்கிறாங்க. எசேக்கியேலில் வந்து நம்ம அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். 22:30 நினைக்கிறேன். ஏதோ திறப்பில் நிற்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அந்த ஆண்டவர் அழிக்கணும் விரும்புகிறாரு. ஆனால் வந்து அடிக்காதபடிக்கு அதுக்காக விண்ணப்பிக்கிறேன், மன்றாடுகிறேன் ஒரு நபரை வந்து ஆண்டவர் தேடுறாரு. இது வந்து மோசையினுடைய ஒரு மோசை இங்கே வந்து ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ஆண்டவர் பயங்கர கோபமாக இருக்கிறாரு. ஆனால் மோசே வந்துட்டு அந்த கோபத்தை தணிக்கிற மாதிரி அந்த நடுவில் நிற்கிறார். ஒரு மத்தியஸ்தன், மனுஷனுக்கும் தேவனுக்கும் முன்னாடி வந்துட்டு நிற்கிற ஒரு நபர். ரெண்டாவது வந்துட்டு இது வந்து ரெண்டாவது ஒரு மத்தியஸ்தன் வந்து மனிதனுக்காக தேவனிடத்தில் முன்னாடி கெஞ்சிக்கிற ஒரு நபர். இது வந்து எல்லாரும் அப்படி செய்கிறதில்லை. இது வந்து இது ஒரு வரம்னே சொல்லலாம். மூளைக்கு விளங்காத ஒரு விஷயம். தேவனுக்கு முன்பதாக கெஞ்சுபவர்கள். அந்த இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கடைசி இந்த வசனத்தில் வந்து கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படின்னு ஒரு வசனம் வந்துட்டு வரும். 13வது வசனத்தில் மோசே வந்து தேவனுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் எப்போ கெஞ்சோம் அப்படின்னு நினைக்க வந்துட்டு அவனுக்கு வேற வழியே இல்லை. இதுதான் கடைசி சான்ஸு. இதை விட்ட நினைக்க ஒரு வழியே இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் போகும்போது தான் அவன் வந்து கெஞ்சுவான். பைபிளில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கெஞ்சி பிரார்த்தித்த ஒரு நபர் அப்படின்னு நினைக்கி அது யாக்கோபு தான். யாக்கோபு 2 பரிவாரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தோடையும் வந்துட்டு கொஞ்சம் வர்றாரு. ஒரு காலத்தில் யாக்கோபு பெரிய திறமசாலி, பயங்கரமாக ஏமாத்துறாரு. எப்படினாலும் வந்து ஒரு பயங்கரமான ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னால் பயங்கர ஒரு தந்திரசாலி, ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு பெரிய திறமசாலி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜனங்களை ஏமாற்றி ஜனங்களை நல்ல பயங்கரமான மூளை உள்ள ஆளுகிட்ட நல்ல யுக்தி தெரிஞ்ச ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு பெரிய சாதுரியவான், சாமர்த்தியசாலி அப்படின்னு இந்த உலகம் வந்துட்டு வாழ்த்துவோம். ஆனால் வந்து ஆண்டவர் அப்படியே அவர் யாக்கோபா அந்த மாதிரி தான் செய்துட்டு இருக்கிறாரு. செஞ்சு அவர் பெரிய பணம் எல்லாம் வந்துட்டு எல்லாம் எப்போ வந்துடுச்சு, எல்லாம் பெரிய பரிவாரங்களோடு வர்றாரு. பல தோல்விகள் அவருடைய லைஃப்பில் வந்து அப்புறம் வந்துட்டு அவர் சரியாகி அப்புறம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலவில் வர்றார். ஒரே ஒரு செய்தி தான், அண்ணன் வர்றாரு. எத்தாப்பில் அண்ணன் 400 பேரோட வர்றார். அண்ணன் தனியாக வந்த நினைக்கி யாக்கோபு நினச்சிருப்பாரு, பார்த்துக்கலாம், நம்மள்டையும் பிள்ளைங்க இருக்குது, நம்ம பிள்ளைங்களை வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அதெல்லாம் பைபிளில் இல்லை. ஆனால் அண்ணன் 400 பேரோட வர்றார். 400 பேரை யாக்கோபுடைய பிள்ளைங்களை வச்சு எதிர்கொள்ள முடியாது. அது வந்து யாக்கோபுக்கு தெரியும். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, பிள்ளைங்களுக்கு ஆபத்து,
குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அவன் வந்து அப்போ தான் அவன் வந்து கெஞ்சி பிரார்த்திக்கிறான் ஆண்டவருக்கு முன்பதாக. பைபிளில் வந்து ஆதியாகமத்தில் 32 அதிகாரத்தில் எப்படி இருக்கும், அவன் வந்து போராடினான் அப்படின்றது. ஓசையில் வந்து அதே வசனம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கி அவன் தேவனோடு கெஞ்சினான் அப்படின்னு வந்து இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனுஷன் வரும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெஞ்சுவான். மோசே ஆண்டவருக்கு முன்பாக வந்து கெஞ்சிடான். நிறைய என்னுடைய ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அவர் சொன்னார், ஜனங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுகள் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லை, வேலை இல்லை. நான் அந்த ஊழியக்காரன் தன்னுடைய சாட்சியில் சொன்னேன், நான் அதுக்காக அழுது கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். அதான் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க, எங்களுடைய பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனைன்னா நானே ஜெபிக்கிறது இல்லை, நீ எப்படி வந்து அழுது ஜெபிக்கிற அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. இது வந்து தேவனுடைய பாரம், தேவனுடைய ஆவி, தேவனுடைய இருதயம், இது வந்துட்டு இந்த மாதிரி செய்ய வைக்கும். அவங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை எடுத்து ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறது. இப்படி ஒரு கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வந்துட்டு இது வந்து இன்டர்செஸருக்கு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மன்றாடுகிற ஒரு நபர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதயம் கண்டிப்பாக அவசியம் இருக்கும். இது வந்துட்டு நம்மளா உருவாக்குறது கிடையாது, இது ஆண்டவரே கொடுக்கறது, ஆண்டவரே உண்டாக்குற பாரம். சில டைமில் வந்து அந்த மாதிரி ஒரு பாரத்தை எருசலேம் நகரை விட்டு பார்த்து கண்ணீர் விட்டார் அப்படின்ட்டு இருக்குது. அது பயங்கரமாக சத்தமிட்டு அழுதானோ, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு, அதே மாதிரி பலத்த சத்தத்தோடு அழுதாராம். இது வந்து திடீர்ந்தாப்புல ஆவியானவருடைய இதனால வந்துட்டு உண்டாகும். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஹார்ட் ஒரு இன்டர்செஸருக்கு வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மன்றாட்டு வீரன், மன்றாடுகிற ஒரு மனிதன் என்ன பண்ணி பிரச்சனைகளை ஆண்டவர் பார்க்குற விதமாகவே அவனுக்கு வந்து பார்க்க தெரியும். ஆண்டவர் இதை எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறார் அப்படின்றது வந்துட்டு அந்த சீரியஸ்னஸ் அவனுக்கு தெரியும். தேவனுடைய இதயத்துக்கு அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நபராக இருப்பாப்புல. இதை மற்றவங்க பார்க்குறதுக்கும் இவர் பார்க்குறதுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்கும். மற்றவங்க பார்க்காத சில விஷயங்களை வந்துட்டு இவர் பார்ப்பார். அதாவது தேவனுடைய ஃபீலிங்ஸை, அவனுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களாக வந்துட்டு இந்த மன்றாடுபவர்கள் இருப்பாங்க. அடுத்த வந்து ஒரு மன்றாடுகிறவர்கள், ஒரு இன்டர்செஸர் சுயநலம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொல்கிறாரு, என்னை விட்டு உங்களை எல்லாம் போட்டு தள்ளிடுறேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஒன்னே பெரிய ஜாதி ஆகிறேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவன் ஆண்டவரை விட்டுற மாதிரி இல்லை. தனக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து அவன் யோசிக்க மாட்டாப்புல. அந்த உலகத்தில் வந்து எல்லாமே தன்னுடைய லாபத்தை மற்ற சுயநலமாக இருந்துவிட்டு நிறைய ஆட்கள் வாழ்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய சுற்றி முற்றி உள்ளே வெளியே எல்லா இடங்களிலையும் சுயநலமாக வாழ்கிற நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு உண்மையான ஆண்டவரோடு நடக்கிற நபர், ஒரு மன்றாட்டு தேவனோடு நடக்கிற, தேவனுக்காக மனுஷனுக்காக தேவனோடு இருக்கிற ஒரு மனிதன், தேவ மனுஷன், அவன் வந்து சுயநலம் இல்லாதவனாக இருப்பான். ஜனங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை அவனுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் என்ன இது இருக்கும்னு நினைக்கி எப்போவுமே ஜனங்களுக்காக ஒரு ஃபோன் வந்தால் போதும் உடனே ஓடி போயிடுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் போதும் உடனே அவர் அங்கே போய் நிற்பார். இதுதான் வந்துட்டு ஒரு பாஸ்டருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட், அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட், நல்ல ஊழியக்காரனுக்கு மேலே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஜனங்களுக்காக ஒரு வாழக்கூடிய ஒரு ஹார்ட் இதயம் இருக்கும். எனக்கு சில ஆட்களை தெரியும், சபையினுடைய விசுவாசிகளை தன்னுடைய பிள்ளை மாதிரியே வந்து நடத்தின ஊழியக்காரங்களை வந்து எனக்கு தெரியும். அதாவது வந்து பாஸ்டர் விசுவாசி அப்படின்னு கிடையாது. அது வந்துட்டு அந்த மாதிரி சர்ச்சை வந்து அப்பா பிள்ளை உறவில் வந்துட்டு வளர்கிற சபை. ஒரு தகப்பன் இருந்தால் அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார், அதே மாதிரியே செய்யக்கூடிய ஒரு ஹார்ட், அது ஒரு ஃபாதர் ஹார்ட். தட் இஸ்
அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான சுயநலம் இல்லாத ஒரு இதயம் வந்துட்டு ஒரு மன்றாடுகிறவர்களுக்கு இருக்கும். அடுத்து ஒரு மன்றாடுகிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். ஆண்டவருடைய நாமம் கெட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னு நினைக்கி அவரை பற்றி ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க. இந்த இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது மோசே ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கும். உங்கள் நாமத்துக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே, நீங்கள் எப்படி அவர் கூட்டிகிட்டு வந்தார், ஆனால் அவருக்கு நாங்கள் நடத்த முடியலை, கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னு மற்றவங்க சொல்லிடுவாங்களே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் பேசுகிறார். நம்ம அவனுக்கு கரிசனை தன்னுடைய பேரில் தன்னுடைய குடும்பம் வாழ்ந்தால் போதும், நான் ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணுறாரு, உன்னையும் உன்னுடைய பிள்ளைங்களையும் நான் பெரிய ஜாதி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அது அவருக்கு முக்கியம் இல்லை. ஒருவேளை இந்த ஆண்டவர் கோபத்தில் இதை செய்துட்டார் நினைக்கி மற்றவங்க புறஜாதிகள் ஆண்டவரை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த 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 ஒரு எண்ணம் ஒரு மன்றாடுகிற மனுஷனுக்கு மேலோங்கி நிற்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரனை தெரியும். தன்னுடைய சபையில் எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டாப்புல. ஏன்னா உள்ளே வெளியே நிறைய பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே வெளியே நிறைய பிரச்சனைகள் தாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு நினைக்கி ஆண்டவரை பற்றி என்ன நினைப்பாங்க, சபையை பற்றி என்ன நினைப்பாங்க, மற்றவங்க புறஜாதிகளுக்குள்ளாக சபை நிந்திக்கப்படுமே. எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லாம் செய்யலாம், அதை பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம், அப்புறப்படுத்தியிருக்கலாம், எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு உண்மையாக ஒரு மன்றாடுகிற ஒரு மனிதன், தேவனுக்காக நிற்கிற ஒரு மனிதன் அப்படி அவனால் செய்ய முடியாது. அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் யோசிப்பாப்புல. இதை வெளியே சொன்னேன்னு நினைக்க ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன ஆகும், ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டிருமே. தேவ நாம மகிமைக்காகவே ஒரு வாழக்கூடிய ஒரு நபராக ஒரு மன்றாட்டு வீரன் இருப்பான். ஆண்டவருக்கே அதனால தான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாப்புல. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க. ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே செங்கடலை பிளக்க பண்ணினீர், அதெல்லாம் போயிடும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன விஷயத்தில் அவருக்கு சக்தி இல்லை, அவருக்கு தகுதி, அவருக்கு அவரால் முடியலை, அவருக்கு கானான் தேசத்துக்கு எங்கேயோ புறப்பட்டு போனாங்க, அங்கே போய் சேர்க்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கப்படுகிறார். இதுதான் ரியலாக ஒரு ஜப வீரன், ஒரு மன்றாட்டு வீரன், தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு நபர். அப்படி ஒரு ஹார்ட், அவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும். அடுத்தது ஒரு மன்றாட்டு வீரனுடைய மன்றாட்டு மனிதனுடைய அவனுக்கு வசன அறிவும் அவனுக்கு இருக்கும், வசனம் தெரியும். வெறும் அப்படியே வெறும் என்னத்தையும் சத்தத்தை போட்டுட்டு போகிறதில்ல, அவனுக்கு வசனம் தெரியும். நீ ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நீ சொன்ன உடன்படிக்கை நேற்று ஏற்கனவே ஆண்டவர் பேசியிருக்கிற சில காரியங்கள் அவர் இது பண்ணுறாரு, அவர் மென்ஷன் பண்ணுறாரு. தானியலாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வசன அறிவு உள்ளவங்க, ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவங்க வாசிச்சிருக்கிறாங்க. இப்போ தானியல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தானியல் அவன் ஒரு ஜெபிக்கிறாள். அவன் ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட பிறகும் அவன் முன் செய்தது போலவே பலகணிகளை திறந்து அவன் ஜெபிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு வசன அறிவும் இருக்குது தானியலுக்கும். ஏன்னா எரேமியா தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு பைபிளை படிச்சிருக்கிறார், வேதத்தை அரைஞ்சிருக்கிறாரு, என்ன எழுதியிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு காலங்களை அரைஞ்சிருக்கிறார். காலத்தை அரைஞ்சவங்கள தான் அந்த டைமை கனெக்ட் பண்ணி அவர் ஜெபிக்கிறார். இதே மாதிரி தேவனோட நடக்கிற ஒரு தேவ மனுஷன் வெறும் ஒரு காரியத்தை மட்டும் பிடிச்சிருக்க மாட்டாப்புல, இன்னொரு காரியமாக வசனமும் வசனத்தினுடைய அறிவும் அவனுக்குள்ளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேரக்டர், இந்த மாதிரியான கேரக்டர் ஒரு மன்றாட்டு வீரனுக்குள்ளாக இருக்கும். இது மோசையிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த மன்றாட்டு வீரர்கள் தான் சமாதானக்காரர்கள். இவங்க தான் ரெண்டு பார்ட்டிக்கும் நடுவில் டீல் பண்ணுற ஆட்கள். சமாதானமாக போகிறதுக்கு வழிகளை உண்டாக்குற
யோபனுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும் 9:33. எனக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு வந்து கதறுவார். ஒரு மத்தியஸ்தன், ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, 2 பார்ட்டி சண்டை போட்டுட்டு இருக்குது, 2 பேர் சண்டை போடுறாங்க, அவங்களை சமாதானமாக்க நடுவில் போகிறாங்க. 2 பேரையும் வந்துட்டு ஒரு கையால் அந்த சைடில் இன்னொருத்தரையும் கையால் ஒருத்தரையும் 2 பேரையும் பிரித்து விடுறாப்புல. 2 பேரையும் சண்டை போடாதீங்க அப்படின்னு பிரித்து விடு. அப்படி பிரித்து விடும்போது நான் பார்த்துருக்குறேன், இந்த நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு போகிற ஆளுக்கு நிறைய அடி விழுந்துடும். இந்த சைடில் உள்ளவனை அடிப்பான், அந்த சைடில் உள்ளவனை அடிப்பான். அந்த அவனை அடிக்கிறதுக்கு வருவான், அந்த கை வந்துட்டு இவனுக்கும் விழும், இது விழும். சில டைமில் இந்த மத்தியஸ்தம் பண்ணுற ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஆட்களுக்கு சில பாதிப்புகள் கூட வந்துட்டு உண்டானாலும் அவங்களால தான் அந்த காரியங்கள் எல்லாம் சமாதானமாக முடியும். 2 தேசம் சண்டை போடுதுன்னு நினைக்க, அது மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு தேசம், ஒரு நாடு, அது வந்து சின்ன நாடாக கூட சில டைமில் வந்துட்டு அமெரிக்காவும் ஈரானுடைய இந்த பிரச்சனைக்கு கூட வந்துட்டு குவைத்தில் வச்சு நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன நாடாக கூட இருக்கலாம். அது வந்துட்டு அதை செய்யணும். இப்படி செய்யும்போது சமாதானம் உண்டாகும். ஆண்டவருக்கும் இந்த உலகத்துக்கும் ஜனங்களுடைய பாவங்கள்னால ஆண்டவர் சில காரியங்களை வந்து கோவப்படுறாரு, எரிச்சலாகிறாரு, கோவப்படுறாரு. ஜனங்களுடைய பாவம் பெருகி போகும்போது, அக்கிரமம் பெருகி போகும்போது அதையெல்லாம் தணிக்கணும் அப்படின்னு நினைக்கி ஒரே ஒரு காரியம்தான், ஒரு மன்றாட்டு வீரன், ஒரு மண்டாடுகிற மனிதன். மண்டாட்டு வீரனோட மண்டாடுகிற ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறவன், ஜனங்களுடைய அக்கிரமங்களை தன் மேலே எடுத்துக்கிட்டு நிற்கிற நபர், தேவனுக்கு முன்பதாக, ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பதாக நின்று பரிதவிக்கிற நபர். இப்படிப்பட்ட ஒரு நபர்களை ஆண்டவர் இன்றைக்கும் தேடுறாரு. இது வந்து எப்போவுமே காலமாக இருக்கிற ஒரு ஷார்ட்டேஜ். இதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் திறப்பில் நிற்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது வந்து ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு உள்ள ஒரு வார்த்தை. பல வருடங்களுக்கு முன்பதாகவே நான் ரட்சிக்கப்பட்டு நான் பைபிளை படிக்கும்போதே இப்படி ஒரு வசனம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. அந்த பாதிப்பை வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் இப்படி ஆண்டவர் வந்து அதை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய ஆவியில் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். யாராவது ஒருத்தர் ஜனங்களுக்காக என் முன்னாடி நின்று ஜெபிக்க மாட்டாங்களா, கெஞ்ச மாட்டாங்களா, அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய மாட்டாங்களா, அவங்களுக்கு அந்த தேசத்தில் சேமம் உண்டாகும்படி நிற்க மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளுடைய பிரச்சனையை வந்துட்டு வேறு பிரச்சனை, நம்ம பிரச்சனையே ஃபுல்லாக அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, இந்த பிரச்சனைன்ட்டு நம்மளோட பிரச்சனைகளே வேறு மாதிரி நம்ம மூழ்கிட்டோம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் கையில் எடுக்கிறது இல்லை. நம்ம சின்ன சின்ன இஷ்யூகளை, அதை நம்ம சுற்றி நிற்கிற காரியங்களையே நம்ம வந்து கையில் எடுத்து அதே பெரிய மலையாக வந்து நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் வந்துட்டு செய்ய மாற்ற விரும்புகிறார். ஆனால் அவர் நம்பி இருக்கிறது உங்களை தான், என்னையை தான் நம்பி இருக்கிறார். சரி, ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மோசையினால் ஆண்டவரே 30 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு மோசையினுடைய ஜெபம் ஆண்டவரே, உமது கோபம் பற்றி எறிகிறது போது நீ ஒரே நிமிஷத்தில் 30 லட்சம் பேரையும் கூட அழிச்சிருக்க முடியும் ஆண்டவரே. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக தைரியமாக ஜனங்களுக்காக வந்து நின்று கெஞ்சி பிரார்த்தித்து உமது கரத்தை ஆண்டவரே மோசையினுடைய ஜெபம் கட்டி போட்டது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களே பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களை நீ தேடுகிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபைகளை தாங்க. தேசத்தினுடைய அக்கிரமங்கள், தேசத்தினுடைய அநியாயங்கள், அதை கண்டு பெருமிச்சு விட்டு அழுகிற நபர்கள் நெற்றியில் ஆண்டவரே முத்திரை போட்டுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதுக்காக தேசத்தினுடைய பாவங்கள் நிமித்தமாக பெருமிச்சொற்கள் அழுகிற நபராய் எங்களை மாற்றுங்க. கண்ணீர் சிந்துகிற நபர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே.
தேவநாம மகிமைக்காகவே வாழக்கூடிய நபர்களாய் மாற்றுங்க. மற்றவர்களுடைய பாரங்களை புரிந்து வாழக்கூடிய நபர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. சின்ன சின்ன இஷ்யூ, சின்ன சின்ன காரியங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதபடி தேசங்களை குறித்து ஒரு அக்கறை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீ அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கை மறுரூபமாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சுயநலமாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே விடுதலை தாங்க ஆண்டவரே. மோசைக்கு நல்ல ஒரு ஆஃபர் வந்தது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன்ட்டு. ஆனால் அந்த ஆஃபரை தள்ளிட்டு நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்தா போதுன்ற அந்த ஆஃபர் அதை தள்ளிட்டு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வாழ்ந்தது போல வாழ ஆண்டவரே உதவி செய்யுங்க. உமது பக்தர்கள் சொன்ன மாதிரி என் ஆண்டவர் பழிக்கப்படுகிறார், அவருடைய சபை அலட்சியம் பண்ணப்படுகிறது, இந்த இரட்டை காயத்தை காணும் நான் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்படி எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பாரங்கள்னாலே எங்களுடைய காரியங்களிலே மூழ்கி இருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் உசுப்பி விடும்படி, நீர் எழுப்பி விடும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். எங்களுடைய ஃபோக்கஸை, எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த பக்கமாக திருப்ப ஆண்டவர் உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். அந்த மோசைக்குள் இருந்த அதே மன்றாட்டின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரில் வேண்டுமா சொல்லுங்கள். ஆசீர்வதிங்க.